காணாமல் போன ஆட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா எலியா தான். எலியா நீங்க நினைப்பீங்க எலியா எப்படி காணாமல் போனாரு, எலியா எப்படி என்ன செஞ்சாரு நீங்க சொல்லலாம். ஆனா எலியாவை பற்றி ஸ்தோத்திரம், அவர் பெரிய அற்புதங்களை செஞ்சாரு, அதிசயங்களை செஞ்சாரு, வானத்தில இருந்து ஸ்தோத்திரம் அக்கினியை வர வச்சாரு, எல்லாமே செஞ்சாரு. அல்லேலூயா. பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாரு, எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு இப்ப யெசபேல் எலியாவை கொலை செய்ய தேடுகிறாள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த எலியா எங்க போறாரு, ஸ்தோத்திரம் வனாந்திரத்துல சூரியச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டாரு. இப்ப தேவதூதன் அவருக்கு சுட சுட அப்பம் கொடுத்தாச்சு. அப்பம் கொடுத்ததுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு தெரியுமா, ஸ்தோத்திரம் இரவும் பகலும் 40 நாள் நடந்து தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. கரெக்டா தானே போனாருன்னு நீங்க சொல்லுவீங்க. தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு போனது சரிதான் அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? அல்லேலூயா. உனக்கு இங்க என்ன வேலை? ஸ்தோத்திரம் அப்படின்னா ஸ்தோத்திரம் அதுக்கு அடுத்தது அவருக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளை பற்றி பார்த்தா, ஸ்தோத்திரம் ஆசைகளை சீரியா மேல என்னது ராஜாவாக்கணும், அவருக்கு பெரிய வேலை இருக்கு. அவன் யெகோவா இஸ்ரவேல் மேல ராஜாவாக்கணும், அவருடைய ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். இவ்வளவு பெரிய வேலை எங்க இருக்குன்னா, ஸ்தோத்திரம் ஆமென், அவருடைய இஸ்ரவேல் தேசத்துல தமஸ்கு வழியாக, அதாவது வனாந்திரத்தின் வழியாக தமஸ்குவுக்கு போனோம். இவர் எங்க போயிட்டாரு, தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. அவர் காணாம போயிட்டாரு. அல்லேலூயா. அவருக்கு எங்க ஆண்டவர் போனோன்னு அவருக்கு வழி வச்சாரோ அங்க போகாம, அவருக்கு மேல என்ன திட்டம் இருந்துச்சோ அதை செய்யாம, அடுத்து பெரிய பெரிய ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் மறந்துட்டாரு. இவருடைய ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசி எழுப்பணும், அதை மறந்துட்டாரு. ஸ்தோத்திரம் உயிருக்கு பயந்து ஒளிச்சு ஓடி இருந்தது சரிதான். இப்ப கர்த்தருடைய தூதன் அவருக்கு வார்த்தை கொடுத்து மன்னாவை கொடுத்து எழும்பி புறப்பட்டு சொல்லுகிற பொழுது இவர் தவறான வழியில நேரா போய் எங்க தேவ பர்வதமாகிய ஒரே இடத்துல போய் இருந்துட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் பெரிய பெரிய திட்டம் இருக்கு, பெரிய பெரிய காரியங்களை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா ஸ்தோத்திர கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற சூடான அப்பத்தையும் தலையில் சுடப்பட்ட அலையும் சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றோம், அவர் நமக்கு வைத்த வழியை விட்டுட்டு எதிர் வழியாக போயிடுறோம். அல்லேலூயா. அப்படிதானே. இவர் கண்டிப்பா எதிர் வழியா தான் போனாராங்கிறதுக்கு பாருங்க, அவர் கர்த்தரை கூப்பிட்டாரு. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிற பொழுது அவர் எப்படி நிற்கிறார் தெரியுமா, வெட்கப்பட்டு கேவலப்பட்டு சால்வையை மூடிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா. இந்த சால்வையை மூடுகிறது எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தரை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய மகிமைக்காக அவர் முகத்தை மூடினாரு, கர்த்தரை பார்க்க முடியலன்னு. இதே எலியாவை குறித்து எல்லா வசனங்களிலும் சொல்லுகிறது, அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எங்க அவர் பேசினாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவர் பதிவு பண்ணிட்டு தான் பேசுவாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிற வரைக்கும் மழை பெய்யாதுன்னா பெய்யாதுதான். அப்ப எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நின்னாரு, தைரியம் பண்ணாரு. ஏன்னா அவர் வழி விலகி போகல. அல்லேலூயா. அப்ப நான் சால்வை எடுத்த முகத்துல மூடல, அப்ப கரெக்டா நின்னாரு. இப்ப வழி விலகி போனதுனால கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிற பொழுது எலியாவுக்கே வெட்கம் வந்துட்டு. அல்லேலூயா. அவர் காணாம போன ஆடா மாறிட்டாரு. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரிஞ்சது, மேய்ப்பனுடைய சத்தம் தெரிஞ்சது. அல்லேலூயா. மேய்ப்பனுடைய குரல் தெரிந்தது. மேய்ப்பனுடைய குரல் தெரிஞ்சதுனால தான் அவர் கூப்பிட்ட உடனே முகத்துல சால்வையை போட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் வழி மாறி போயிட்டேன், உண்மைதான். அல்லேலூயா. ஆனா இப்பொழுது என்ன பண்றேன், திரும்பி வருகிறேன். அல்லேலூயா. அப்படினா ஒரு எலியா, அவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்களை செய்த ஒரு எலியா ஸ்தோத்திரம் திசை திரும்பி போகிறான்னா நீங்களும் நானும் ஈஸியா போயிடலாம். ஆனா மேய்ப்பன் கூப்பிடுகிற பொழுது, அல்லேலூயா, மேய்ப்பன் நம்மகிட்ட வந்து உங்கள் பெயரை சொல்லி, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் பெயர் சொல்லி கூப்பிட்டு என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிற பொழுது, எலியாவை கூப்பிடுகிற பொழுது, சாமுவேலை கூப்பிடுகிற பொழுது அந்த மேய்ப்பனுடைய சத்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. காணாமல் போன ஆடு ஓநாயாக மாறி போனது எப்படி என்கிறதான ஒரு செய்தியை நாம தியானித்தோம். ஸ்தோத்திரம். இப்பொழுது அதே செய்தியினுடைய தொடர்ச்சியாக காணாமல் போன ஆடு, அதாவது ஸ்தோத்திரம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே காணாமல் போன ஆடை பற்றி ஆண்டவர் சொல்லுகிற பொழுது சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்லி தெளிவாக பேசி ஸ்தோத்திரம் சீசர்களை அனுப்புகிறார். காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடிக்கும்படியாக. இந்த காணாமல் போன ஆடு யார், ஸ்தோத்திரம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று நாம தியானித்தோம். ஸ்தோத்திரம் அவர்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்பது நாம தான் என்பதை தியானித்து, ஸ்தோத்திரம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஸ்தோத்திரம் அந்த ஆடுகள் காணாமல் போனது அதே அதிகாரம் 16வது வசனத்திலே ஓநாயாய் மாறி போனது. ஸ்தோத்திரம் அது எப்படி மாறினது என்பதை குறித்து நாம கடந்த நாட்களிலே தெளிவாக தியானித்தோம். ஸ்தோத்திரம் இப்பொழுது ஆடு ஸ்தோத்திரம் எப்படி காணாமல் போகிறது, அதாவது காணாமல் போன ஆடு ஓநாயாய் மாறி போனதை ஏற்கனவே நாம பார்த்துட்டோம்.
இப்போ அந்த ஆடு எதனால காணாம போகுது, எப்படி காணாமல் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதோடு கூட ஸ்தோத்திரம், ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார், எப்படி அதை தேடி கண்டுபிடிக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். உதாரணமாக ஸ்தோத்திரம், நாம் ஏற்கனவே பார்த்த இடத்திலே சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து நீங்கள் போய் காணாமல் போன ஆடுகளை தேடுங்கள் என்று அவர் சொல்லி அனுப்பின ஆண்டவர் ஸ்தோத்திரம் மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே மேய்ப்பனாகிய தானே கடந்து போய் ஆடுகளை தேடுகிறார். சீசர்களை அனுப்பினது மாத்திரமல்ல, சீசர்களுக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனால் இப்பொழுது அந்த ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஸ்தோத்திரம், சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பின ஆண்டவர் சும்மா இருக்கல. அவர் தானே ஸ்தோத்திரம் என்ன பண்றாரு, ஆடுகளை தேடி போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பின ஆண்டவர் என்ன பண்ணல, அவர் சும்மா இருக்கல. அல்லேலூயா. அவர் மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல தானே தேடி போய் ஸ்தோத்திரம் ஆடுகள் எங்கே என்று தேடுகிறார். அதே காரியத்தை லூக்கா 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மேய்ப்பனை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஆடு காணாமல் போனா பாக்கி 99 ஆடுகளையும் மலையிலே விட்டு அல்லேலூயா என்ன பண்றாரு, பாக்கி 99 ஆடுகளையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கிறது வரைக்கும் இந்த மேய்ப்பன் ஓய்ந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிச்சிட்டானா அவருக்கு இருக்கிற சந்தோஷம் மற்ற 99 ஆடுகளை பார்க்கலும் இந்த ஒரு ஆடை கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் மிகவும் பெரியதா இருக்கிறது என்று லூக்கா 15ஆவது அதிகாரத்தை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆடு எதனாலே காணாமல் போகிறது, எப்படி காணாமல் போகிறது என்பதை பற்றி தான் நாம இப்பொழுது பார்க்க போகிறோம். நாம வாசித்ததான வசனத்திலே யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் முக்கியமாக அவர் 4ஆவது வசனத்திலே சொல்லுகிறார், அவர் தன் ஆடுகளை என்ன பண்றாரு, வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். அல்லேலூயா. என்ன பண்றாருன்னா ஆடுகளை வெளியே விட்டுறாரு. அல்லேலூயா. மந்தையிலே இருக்கிற ஆடு, அதாவது தொழுவத்திலே இருக்கிற ஆடு காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது திருடப்படலாம், ஆனால் காணாமல் போகாது. அல்லேலூயா. ஆனா வெளியே விடப்பட்ட ஆடு ஈஸியா காணாம போயிடும். அப்படிதானே? ஆமென். இப்போ இந்த மேய்ப்பன் என்ன பண்றாரு, ஆடுகளை வெளியே விட்டுறாரு. ஆமென். வெளியே சுதந்திரமாக விட்டுட்டு ஸ்தோத்திரம் என்ன பண்றாரா, முன்னே நடந்து போகிறாராம். அல்லேலூயா. வெளியே விடப்பட்ட ஆடு, இப்ப பிரச்சனை இதுதான், வெளியே விடப்பட்ட ஆட்டுக்கு எல்லாமே இருக்கிறது, நல்ல புற்கள் இருக்கிறது, நல்ல வளமையான ஸ்தோத்திரம் செழிப்பான இடம் இருக்கிறது, அவர் எப்பொழுதுமே புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறாரு, எல்லாவற்றையும் செய்கிறாரு. ஆனா இந்த ஆடு என்ன பண்ணணும், மேய்ப்பனுக்கு பின்னாடி நடக்கணும். அல்லேலூயா. மேய்ப்பன் முன்னால போகிறார்னா இந்த ஆடு மேய்ப்பனுக்கு பின்னாடி நடக்கணும். அதே போல அவர் வெளியே விட்டுட்டு இந்த ஆடுக்கு ஸ்தோத்திரம் கட்டி வைக்கவோ அல்லது எந்த விதமான ஸ்தோத்திரம் நீ இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது என்கிற ஒரு ஆமென் ஒரு எந்த ஒரு காரியத்தையும் அவர் சொல்வதில்லை. அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் அதே போலதான் நமக்கும் ஸ்தோத்திரம் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. வெளியே ஃப்ரீயா விட்டுருக்கலாம், உன் விருப்பத்தின்படி இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. அது எதை செய்ய வேண்டும், எதை புசிக்க வேண்டும் என்பது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உதாரணமாக ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளையும் படைத்து உருவாக்கிட்டு அங்கே சகலவித கனிதரும் விருட்சங்களை ஆண்டவர் உருவாக்குறாரு. ஸ்தோத்திரம். தோட்டத்தின் நடுவில் என்ன பண்றாருன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தின் கனியையும் வச்சிருக்காரு. அல்லேலூயா. வச்ச ஆண்டவர் ஸ்தோத்திரம் வைத்ததற்கு பின்பாக இவர்கள் அதை புசித்து என்ன பண்ணிட்டாங்க, தவறு செஞ்சிட்டாங்க. தவறு செய்த பிறகு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை ஆமென் ஸ்தோத்திரம் கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்து அடைத்தார் என்று ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது. அதே ஆண்டவர் இவர்கள் புசிப்பதற்கு முன்பாக ஏன் அடைக்கல? அல்லேலூயா. புசித்ததற்கு பின்பாக ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை அடைத்தார் என்று ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது. அதே ஜீவ விருட்சத்தின் பக்கத்துல தான் எதுவும் இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க கனி இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவர்கள் புசித்து தவறு செய்ததற்கு பிறகு அவன் ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை அவர் அடைத்து போட்டார். ஆனால் முதலாவதாக அவர்களுக்கு முழு சுதந்திரமும் இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். முழு சுதந்திரம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல தான் எதுவும் இருந்துச்சு, ஜீவ விருட்சத்தின் கனியும் இருந்துச்சு. இவர்கள் எதை புசித்திருக்கணும், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருக்கணும். அல்லேலூயா. போயிட்டாங்க, தோட்டத்தின் நடுவே வர போயாச்சு. ஸ்தோத்திரம். அங்க 2 விருட்சங்கள் இருக்கிறது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்னு என்னது, ஸ்தோத்திரம் ஜீவ விருட்சம்.
எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அதை புசித்தார்கள், எது மரணத்தை கொண்டு வருகிறதோ அதை புசித்தார்கள். ஆனால் எது ஜீவனை கொடுக்கிறதோ, ஜீவ விருட்சத்தின் கனியோ, அதை அவர்கள் புசிக்க மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் வெளியே விட்டுவிட்டு ஸ்தோத்திரம் ஆமென் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்கிற முழு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. முழு சுதந்திரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு அறிந்திருக்கணும். அல்லேலூயா. நமக்கு வேதாகமம் எதை கற்றுக் கொடுக்கிறதோ அதை மாத்திரம் செய்யணும். ஆமென். எது நன்மையோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும். எது ஜீவனை கொடுக்குமோ அதை மாத்திரம் புசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நீங்க தவறு செஞ்சிட்டா, ஆண்டவருடைய திட்டம் விருப்பம் என்னதோ நன்மையை அமைச்ச ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பது. இப்போ தவறு செய்த பிறகு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியையும் அமைச்ச என்ன பண்றாரு? அடைத்து போடுகிறார். ஜீவ விருட்சத்துக்கு போகக்கூடிய வழியை அடைத்து போடுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகவும் நன்மையானவைகளை செய்ய வேண்டும், ஜீவனுக்கு ஏதுவானதை செய்ய வேண்டும், ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம நம்முடைய தவறுகளினால சில தவறான ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனால கடைசியில நன்மையானவைகளையும் நாம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அதனுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு போகிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் என்னுடைய ஆமென் இந்த நன்மையானதை நான் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஸ்தோத்திரம் என் பக்கத்திலே தான் இருக்கிறது, எனக்கு கிட்டலா இருக்கு, ஆனாலும் என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் காரணம் என்ன? ஸ்தோத்திரம் நீங்கள் முதலாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் நன்மை தீமை அறியத்தக்க கனியை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருந்தாரு. முழு சுதந்திரத்தையும் கொடுத்து ஸ்தோத்திரம் உன் விருப்பம் போல செய் என்று எல்லாவற்றையும் கொடுத்ததுனால ஸ்தோத்திரம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு ஆதாமும் ஏவாளும் எப்படி மறந்து விட்டார்களோ அதே போல ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் நன்மையானவைகளை விட்டுட்டதுனால, தீமையானவைகளை பிடித்துக் கொண்டதுனால, ஆடுகளை வெளியே விட்டாச்சு, ஆடுகளை நல்ல புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறாரு. ஸ்தோத்திரம் அந்த ஆட்டுக்கு தெரியணும் எது எனக்கு ஸ்தோத்திரம் நன்மையானது, எது எனக்கு ஜீவனை கொடுக்கணும். யாருக்கு தெரியணும்? ஆட்டுக்கு தெரியணும். அல்லேலூயா. அதே போல அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆடுகளுக்கு முன்பாக நடக்கிறார். அல்லேலூயா. இப்பெல்லாம் நான் அடிக்கடி பார்க்கிற பொழுது அநேக மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு பின்னாடி தான் நடக்கிறாங்க. ஸ்தோத்திரம் முன்னாடி நடக்கிறத ரொம்ப அதிகமா காண முடியல. ஆனால் வசனம் சொல்லுகிறது மேய்ப்பன் என்ன பண்றாரா? ஆடுகளுக்கு முன்பாக நடக்கிறாராம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த வழியிலே நடக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று அவர் நமக்கு முன்பாக நடந்து ஒரு நல்ல பாதை அவர் காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே மனுஷனாக இருந்த பொழுது அவர் காலையில எழுந்து ஜெபித்தார். அல்லேலூயா. அந்த வழியிலே நாம நடக்கணும். அல்லேலூயா. அவன் இரவு முழுவதும் ஜெபித்தார். ஜெபித்தாரா? அவர் உபவாசித்து ஜெபித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் அநேக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஸ்தோத்திரம். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் வியாதிஸ்தர்களை சுத்தமாக்கி இப்படி பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்து. அல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் நீங்க போய் செய்யுங்க, இதை செய்யுங்க சொல்லிக்கிட்டு அவர் சும்மா இருக்கல, அவர் நடந்து போயிருக்காரு. எதுக்குன்னா அவருக்கு பின்னால நாம நடக்கணும். அல்லேலூயா. அவர் எதை செய்தாரோ அதைத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அவர் எந்த வழியிலே நடந்தாரோ அந்த வழியில நீங்களும் நானும் நடக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. அவர் சும்மா ஸ்தோத்திரம் சும்மா இருந்துட்டு நான் ஸ்தோத்திரம் இங்க இருக்கிறேன், நீங்க இப்படி நடங்க, இதை செய்யுங்க, அதை செய்யாதுங்கன்னு சொல்லல. அல்லேலூயா. அவர் நடந்து முதலாவதாக ஒரு மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆமென். அவருக்கு பின்னால நடக்காத ஆடுதான் இன்னைக்கு காணாமல் போகிறது. அல்லேலூயா. அவர் நடந்த பாதையிலே ஒரு மேய்ப்பன் எங்க நடக்கிறாரோ அந்த பாதையில மேய்ப்பனுக்கு பின்னால நடந்துட்டா அந்த ஆடு எங்க போய் சேர்ந்துரும்? தொழுவத்துல போய் சேர்ந்துரும். ஆனா ஸ்தோத்திரம் நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வச்ச பாதையில நடக்காம, அவரை போல ஜெபிக்காம, அவரை போல உபவாசிக்காம, அவரை போல ஸ்தோத்திரம் நன்மையானவைகளை செய்யாம, அவரை போல தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த ஆடு எப்படி போயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஆடு காணாமல் போவதற்கான காரணம் என்னன்னா ஸ்தோத்திரம் என்னதே? ஸ்தோத்திரம் நமக்கு முன்பாக மேய்ப்பன் நடந்து செல்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு முன்பாக போகிற மேய்ப்பனுக்கு பின்னால போனா மட்டும்தான் அல்லேலூயா நாம என்ன பண்ண முடியும்? தொழுவத்துல போய் சேர முடியும். ஹல்லேலூயா. அதே வசனத்துல ஸ்தோத்திரம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அல்லேலூயா. ஆடு யாருடைய சத்தத்தை அறிந்திருக்குது? மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம்.
ஆடுகள், நம்ம எல்லாரும் ஆடுகள் தான், ஆனால் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? மேய்ப்பன் பேசுகிற பேச்சு, ஸ்தோத்திரம், மேய்ப்பன் நம்மளோடு எதை பேசுகிறார், ஸ்தோத்திரம், அதை நாம அறிந்திருந்தா நாம என்ன பண்ணுவோம்? மேய்ப்பனுக்கு பின்னாடி சொல்லுவோம். அல்லேலூயா. அதே போல 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் வசனத்திலே, அந்நியருடைய சத்தத்தை அறியாததினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாது. அல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடு என்ன பண்ணும்? மேய்ப்பனுக்கு பின்னாடி போயிடும். ஆனா அந்நியனுடைய சத்தத்தை அறியாத ஆடு அந்நியனுக்கு பின்னாடி போகாது. அப்படிதானே? ஆனா இன்றைக்கு என்ன நடக்குன்னா, ஆடுகள் எல்லாம் அந்நியனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உலக சத்தம் எல்லாருக்கும் தெரியும், யூடியூப் சத்தம் தெரியும், டிவி சீரியலுடைய சத்தம் தெரியும். ஸ்தோத்திரம். ஒரு இசையை கேட்டா இது இந்த ஆளு தான் போட்டிருக்காருன்னு நம்ம சொல்லிடுவோம். ஒரு பாடல பாடினா இது இவர்களுடைய சத்தம்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சொல்லுகிற நாம ஒரு வசனத்தை கேட்டா அது எங்க இருக்குன்னு தெரியாது. அல்லேலூயா. ஒரு ஜெபத்தை கேட்டா தெரியாது. ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய சர்ச்சில் மீட்டிங் இருக்குன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. காரணம் என்ன? நாம அந்நியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. மேய்ப்பனின் சத்தம் யாருக்கு இன்னைக்கு கேட்கல. அல்லேலூயா. மேய்ப்பனின் சத்தத்தை கேட்காத ஒரு ஆடு என்ன பண்ணிரும்? காணாமல் போயிடும். அல்லேலூயா. மேய்ப்பனின் சத்தத்தை கேட்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். மேய்ப்பனின் சத்தம்னா ஸ்தோத்திரம், நாம நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் ஸ்தோத்திரம் நேரா வந்து உங்கள்கிட்ட ஆமென் ஸ்தோத்திரம் அப்படியே பேசுவார் அப்படிங்கிறது அல்ல. அவர் எப்படி வேண்டும் என்றாலும் பேசுவார். ஸ்தோத்திரம். வசனத்தின் மூலமாய் பேசுவார், போதகர் மூலமாய் பேசுவார். ஏன் சில நேரங்கள்ல பக்கத்துல இருக்கிறவங்க கூட பேசுவான். அல்லேலூயா. அப்படி பேசுகிற பொழுது எது மேய்ப்பனுடைய சத்தம், எது அந்நியனுடைய சத்தம் என்பது நமக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நாம வெளியே விடப்பட்ட இந்த ஆடு மேய்ப்பனுக்கு பின்னால நடந்தா மட்டும்தான் எங்க போய் சேர முடியும்? தொழுவத்திலே போய் சேர முடியும். அல்லேலூயா. இப்ப ஆடு ஸ்தோத்திரம் மேய்ப்பனின் சத்தத்தை அறியல, ஸ்தோத்திரம், அந்நியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்நியனுக்கு பின்னாடி போய் ஸ்தோத்திரம் மேய்ப்பனுக்கு பின்னாம நடந்து அந்த ஆடு என்ன பண்ணிட்டு ஸ்தோத்திரம் காணாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. காணாமல் போன ஆடு ஒரு கட்டத்துல எங்க ஓநாயாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அந்த ஆடு எப்படி மாறிச்சு? ஓநாயாய் மாறி போச்சு. அப்போ ஓநாயாய் மாறுகிறது வரைக்கும் இந்த மேய்ப்பன் சும்மா இருப்பாரா? அல்லேலூயா. இந்த மேய்ப்பன் சும்மா இருக்க மாட்டாரு. முதல்ல இந்த மேய்ப்பன் தேடி போவார். அல்லேலூயா. அப்படித்தானே? இந்த மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருடைய ஜெபமோ, ஒருவருடைய ஸ்தோத்திரம் உபவாசமோ, ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ காணாமல் போய் அந்த ஆடு முழுக்க 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 ஸ்தோத்திரம் ஒரு நாள் காணாமல் போயிட்டு இப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றார்னா இந்த ஆட்டை தேடி வருகிறார். அல்லேலூயா. எப்படி தேடி வருகிறார்? மற்ற 99 ஆடுகளை விட்டுட்டு ஒரு ஆடையோ காணாமல் போயிட்டு ஒருவன் மாத்திரம் ஜெபத்துக்கு வரல, ஒருவன் மாத்திரம் ஸ்தோத்திரம் இப்படி ஸ்தோத்திரம் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து கிடக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஆட்டை தேடி வருகிறார். அல்லேலூயா. தேடி வருகிறவரை ஸ்தோத்திரம் யோவான் 10:3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு. அல்லேலூயா. எப்படி? தன்னுடைய ஆடுகளை எப்படி கூப்பிடுறாராம்? பெயர் சொல்லி கூப்பிடுகிறாராம். சில நேரங்களில் ஸ்தோத்திரம் நம்முடைய திருச்சபையிலயோ எங்கேயோ ஸ்தோத்திரம் ஒரு செய்தி வருகிற பொழுது அப்படி நேரா நமக்கே பேசுறது மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எனக்காகவே இன்னைக்கு காலையில கூட ஒரு செய்தி முடிஞ்சோன்னா ஒரு சகோதரர் சொன்னார், எனக்கு தான் பேசினார் அப்படின்னு. அல்லேலூயா. இப்படி சில செய்திகள் சில வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நமக்கு நேரா அப்படி நேரா பெயர் சொல்லி கூப்பிடுவார். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு ஆடு காணாம போயிட்டுன்னு வச்சிருங்க ஸ்தோத்திரம், அதை நாம தேடி போகிறோம். ஒரு மேய்ப்பன் தேடி போறாரு. சும்மா அங்கங்கே பார்த்தா மட்டும் போதுமா? அது எங்கோ இருந்தாலும் அதற்கு ஒரு சத்தம், மேய்ப்பனுக்குரிய ஒரு குரல் உண்டு. அந்த குரலிலே அதை அழைக்கிற பொழுது அது எங்கே இருந்தாலும் அது என்ன பண்ணும்? ஓடி இந்த மேய்ப்பன் இடத்துல வந்துரும். அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம் இந்த குரலை கேட்டா இது மேய்ப்பனுடைய குரல் தான்ங்கிறது இந்த ஆட்டுக்கு தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. மேய்ப்பனுடைய குரல் தான் என்பது இந்த ஆட்டுக்கு தெரியலனா அவர் என்னதான் கூப்பிட்டாலும் என்னதான் பேசினாலும் எத்தனைதான் செய்திகள்ல ஸ்தோத்திரம் உங்களுக்கு நேராக வார்த்தைகள் வந்தாலும் இந்த ஆடு என்ன பண்ணாது? மேய்ப்பன் இடத்துல போய் சேராது. அல்லேலூயா. மேய்ப்பன் கூப்பிடுறாரு உண்மை, ஸ்தோத்திரம். ஆடு காணாமல் போனது உண்மை, சத்தத்தை கேட்கிறது அதுவும் உண்மை. ஆனா இந்த சத்தம் மேய்ப்பனுடைய சத்தமா என்கிறது ஆட்டுக்கு தெரியலனா, அல்லேலூயா, இந்த சத்தம் மேய்ப்பனுடைய சத்தமா என்பது ஆட்டுக்கு தெரியலனா அந்த ஆடு என்ன பண்ண முடியாது? மேய்ப்பனிடத்திலே வந்து சேர முடியாது. அல்லேலூயா. நம்முடைய வேதாகமத்தில் சாமுவேலை குறித்து பார்க்கிற பொழுது, சாமுவேல் சிறுபிள்ளையா இருந்த பொழுது சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களிலே சாமுவேல் கர்த்தரை கூப்பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் தடவை கூப்பிட்டாரு. அல்லேலூயா. இரண்டாவது முறை கூப்பிட்டாரு.
3 முறை கூப்பிட்டாச்சு சாமுவேலை. 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தானாம். அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் கூப்பிடதான் செய்யறாரு. கர்த்தர் திரும்ப கூப்பிடுறாரு. ஒரு தடவை பேசினாரு, 2 தடவை பேசினாரு, ஸ்தோத்திர உபவாச ஜெபத்துல பேசினாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பேசினாரு, கன்வென்ஷன்ல பேசுறாரு. கர்த்தர் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்காரு, கூப்பிட்டே இருக்காரு. ஆனா சாமுவேலுக்கு இது கர்த்தர் தானே தெரியல பாருங்க. அல்லேலூயா. ஏன்? அவன் எங்க போறான்? ஏலி இடத்துல ஓடி போகிறான். அல்லேலூயா. முதல் தடவை கூப்பிட்ட போது ஏலி இடத்துல போய், இதோ என்னை நீர் கூப்பிட்டீரேங்கிறாரு. ஸ்தோத்திரம். 2ஆம் முறை கூப்பிட்ட போது என்னை கூப்பிட்டீரே, 3ஆம் முறை கூப்பிட்ட போது என்னை கூப்பிட்டீரே. கடைசி வரைக்கும் இந்த சாமுவேலுக்கு எது தெரியல? அவனை கூப்பிட்டது கர்த்தர் என்பது தெரியல. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்மளோடு பேசுகிறவர் கர்த்தர் பேசுறாரு, நம்ம கிட்ட தான் இந்த வார்த்தை வருகிறது, அவர் என்னை பேர் சொல்லி கூப்பிடுறாருங்கிறது தெரியாததுனால நாம கர்த்தர்கிட்ட வராம வேற எங்கேயோ போகிறோம், உலகத்துக்கிட்ட போகிறோம், அந்நியனிடத்துல போகிறோம். அல்லேலூயா. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரை அறியவில்லை, அது உண்மை. ஸ்தோத்திரம். அவன் சிறு பிள்ளை தான். ஆமென். கர்த்தரை அறியாதது ஒரு தப்பே இல்லை. அவன் முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. அப்படிதானே? சாமுவேல் சிறு பிள்ளையா இருக்கிறான். முதல்ல கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிடுறாரு. அவன் கர்த்தரை அறியவில்லை. ஓகே, கர்த்தரை அறியலைன்னா இவன் ஏலியின் இடத்துல எதுக்கு போனான்? இதான் கேள்வி. அல்லேலூயா. கர்த்தரை அறியல தானே? கர்த்தரை அறியாதவன், ஸ்தோத்திரம், இப்ப உங்களை பார்த்து நீங்க தூங்கிட்டு இருக்கிற பொழுது, ஸ்தோத்திரம், ஒரு சத்தம் கேட்கிறது, உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரியல. அப்படிதானே? தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுல இன்னொருத்தர் இருந்தா அவர்கிட்ட போய் யாரோ என்னை கூப்பிடுகிறாள்னு தானே சொல்லுவீங்க. அப்படிதானே? யாரோ ஒருவர், இந்த சாமுவேல் என்ன பண்ணிருக்கணும்? ஏலி இடத்துல போய் அவரை பார்த்து, போதகரே யாரோ என்னை கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி இருக்கணும். அப்படிதானே? ஒருவேளை கர்த்தருடைய சத்தம் மிகவும் பயங்கரமாக அவரை அச்சுறுத்த விதத்தில் இருந்திருக்கிறது என்றால், இவர் ஓடி போய் சாமுவேலை பார்த்து என்னை யாரோ கூப்பிடுகிறார்கள், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, அப்படித்தானே சொல்லி இருக்கணும். ஆனா இவர் 3 முறையும் ஏலி இடத்துல போய், நீர் என்னை கூப்பிட்டீரே, நீர் என்னை கூப்பிட்டீரே, நீர் என்னை கூப்பிட்டீரே. அல்லேலூயா. 3 முறையும் இவன் என்ன பண்றான்? ஏலி தன்னை கூப்பிட்டதாக நினைத்துக் கொள்கிறான். அப்படின்னா நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா அது போதகருடைய சத்தம் போல இருக்கும். போதகர் முன்ன நின்று பிரசங்கம் பண்ணும் போது, சோதரம், இவர் தான் பிரசங்கம் பண்றாருன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது போதகருடைய சத்தம். ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தர் கூப்பிடுகிறார் என்று நீங்க நினைச்சாதான் அது கர்த்தருடைய சத்தம். அல்லேலூயா. கர்த்தர், ஸ்தோத்திரம், அவர் மகா பயங்கரமா தெரியாத குரல்ல அப்படியெல்லாம் பேச மாட்டாரு. உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஏலியின் குரலில் பேசுவார். அல்லேலூயா. ஆமென். இந்த சாமுவேலுக்கு அந்த குரல் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பழக்கப்பட்ட குரல். யாரு? ஏலி. ஏன்னா அவரு கூடவே தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அங்கேதான் பணிவிட செய்யறாரு. இந்த ஏலியின் சத்தத்துக்கும் கர்த்தருடைய சத்தத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. கிட்டத்தட்ட 2 குரலும் ஒரே மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அதனால இந்த சாமுவேல் என்ன நினைச்சிட்டாரு? ஸ்தோத்திரம், ஏலிதான் என்னை கூப்பிடுறாரு, ஏலிதான் என்னை அழைக்கிறாரு. சோதரி, இப்படி சிந்தனை எல்லாம் ஏலி 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 கிட்ட ஓடி ஓடி போறாரு, ஏலி கிட்ட ஓடி ஓடி போறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அப்படிதான். ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை பார்த்து பல முறை கூப்பிட்டு பேசினாரு. பல முறை பேசின பொழுதும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம், ஏதோ என் பக்கத்துல இருக்கிற இந்த நபர் தான் பேசுறாரு, ஏதோ ஸ்தோத்திரம் இந்த கன்வென்ஷனுக்கு வந்து போதகர் பேசுறாரு, ஏதோ ஸ்தோத்திரம் டெய்லி ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் எங்கள் திருச்சபை போதகர் பேசுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போதகர் பேசுகிறார் என்று நினைத்து கொண்டதுனால தான் கர்த்தருடைய சத்தத்தை நீங்க அறியாமல் போய்விட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் எதுவரைக்கும் அறிந்து கொள்ள முடியலையோ அதுவரைக்கும் என்ன பண்ண முடியாது? ஸ்தோத்திரம், தொழுவத்திலே போய் சேர முடியாது. கர்த்தர் உங்களை தேடி வராரு. கர்த்தர் சாமுவேல் கிட்ட பேசணும். கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுறாரு. 1க்கு 2 முறை, 2க்கு 3 முறை, 3க்கு 4 முறை கூப்பிட்டாச்சு. அல்லேலூயா. எதுவரைக்கும் அவன் ஸ்தோத்திரம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லவில்லையோ அதுவரைக்கும் அவனோடு கர்த்தர் பேச முடியல. அல்லேலூயா. எதுவரைக்கும் நீங்க ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஸ்தோத்திரம் உங்க குரலை கேட்க, நீங்கள் சொல்லுகிறபடி நான் நடக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிக்கவில்லையோ அதுவரைக்கும் கர்த்தர் உங்களிடத்தில் பேச முடியாது. அல்லேலூயா. அதுவரைக்கும் கர்த்தர் உங்களிடத்தில் பேச முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி என்றால் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கும்? திருச்சபை போதகருடைய சத்தமோ கர்த்தருடைய சத்தமோ ஒரே மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஜெபத்துல நடத்துறவருடைய சத்தமோ கர்த்தருடைய சத்தமோ எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது கர்த்தருடைய சத்தம் தான் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்?
தொழுவத்தில் போய் சேர முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவார்கள்னா, திருச்சபை போதகரோ அல்லது ஸ்தோத்திரம் தங்களை நடத்துகிறவர்களோ யாரோ ஒருவருடைய சத்தத்தை ஆமென் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், கர்த்தர் பேசுகிறார் என்று புரிந்து கொள்வார்கள். ஆனா ஸ்தோத்திரம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, பயங்கர ஒரு கன்வென்ஷன் போதகராகவோ பயங்கரமா தூரத்துல ஸ்தோத்திரம் நடத்தப்படுகிற பெரிய பெரிய போதகராக இருந்தா அவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆனா சின்ன ஒரு கூட்டத்துல சின்ன ஒரு ஜெபத்துல ஸ்தோத்திரம் யாரோ ஒருவர் சொன்னாலோ அல்லது ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கிற ஒருவர் அவருக்கு ஒரு அறிவுரையை கூறினாலோ அல்லது ஸ்தோத்திரம் திருச்சபை போதகர் மூலமாக ஒரு வசனத்தை கேட்டுக்கொண்டாலோ அதை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனசு இருக்காது. அல்லேலூயா. பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் பேசியாச்சுன்னா, பெரிய பெரிய ஆட்கள் பேசியாச்சுன்னா, ஓ அவர் சொன்னது அப்படியே இருக்கும், அவர் கரெக்டா பேசுவாரு. அல்லேலூயா. அவர் என் கூட தான் பேசியிருக்காரு, கர்த்தர் இவர் மூலமா என்கிட்ட பேசினாரு, கரெக்டா சொல்லுவீங்க. ஆனா உங்க வீட்டுல நீங்க செய்கிற தப்ப உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ சுட்டி காட்டுகிற பொழுது ஸ்தோத்திரம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர்கள் பேசி நான் கேட்க வேண்டுமா? அந்நியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் மாறி போவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேய்ப்பனின் சத்தம் ஸ்தோத்திரம் அது யார் மூலமாக வரும்? அல்லேலூயா. உதாரணமாக ஸ்தோத்திரம் எலியாவை குறித்து பேசிய இடத்துல ஸ்தோத்திரம் 1 ராஜாக்களின் புத்தகத்தில் எலியாவை பற்றி பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 19வது அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம் ஒருவர். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று என்ன பண்ணிச்சா? உண்டாயிற்று. கர்த்தருக்கு முன்பாக பயங்கரமான கன்வென்ஷன் பிரசங்கி துள்ளி அப்படி காற்று கன்மலையை பிளக்கிற பிரசங்கம், கன்மலையை பிளக்கிற ஜெபம் எல்லாம் நடக்குது. அப்படிதானே? அடுத்த படிங்க. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. பாருங்க, அந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் இல்லையா? அல்லேலூயா. அந்த காற்றுல என்ன இல்ல? கர்த்தர் இல்ல. நாம என்ன நினைக்கிறோம்? பெரிய ஒரு இடத்துல பெரிய அபிஷேக ஆராதனை பெருசா நடத்துறாங்க, அங்க போயிட்டா கர்த்தர் பேசுவாருன்னு நம்ம நினைச்சா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது கன்மலையை பிளக்கிற காற்று தான், பெரிய அசை உண்டாகிற காற்று தான். ஸ்தோத்திரம். ஆனா என்னவா? கர்த்தர் அங்க இல்ல. அடுத்தது, காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின்னால் என்ன உண்டாயிற்று? பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி சொன்னா ஸ்தோத்திரம் பயங்கரமான ஜெபம். அவன் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சேர்ந்து ஒருமித்து ஜெபித்த போது இருந்த இடம் அசைந்தது. அப்படி அசைவுகளை உண்டாக்குற ஜெபம் தான். ஆனா அங்கேயும் என்ன இல்ல? ஆமென். கர்த்தர். அடுத்தது, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சிக்கு பின்னால என்ன உண்டாயிற்று? அக்கினி. அக்கினி ஆராதனை நடக்குது. அக்கினி அபிஷேக ஆராதனை, பயங்கரமான வல்லமை உள்ள ஆராதனை எல்லாம் நடக்கிறது. சரிதான். பாருங்க, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. நாம நினைக்கிற எதுலயுமே கர்த்தர் இல்ல. அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா அங்க அற்புதம் நடக்காம இல்ல, அதிசயம் நடக்காம இல்ல, நமக்கு வேண்டிய வார்த்தை அதுல இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருக்கு சில நேரங்கள்ல எல்லா ஆராதனைகளிலும் எல்லா ஜெபங்களிலும் எல்லா வார்த்தைகளும் வந்துரும். ஆனா பலருக்கும் பல நேரங்களிலே. அடுத்தது கீழே வாசிங்க. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வியினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மெல்லிய சத்தம் உண்டான போது எலியா வந்து முன்ன நிக்கிறான். அங்க இருந்து கர்த்தர் பேசுறாரு. அல்லேலூயா. உண்மைதானே? பயங்கரமான ஆராதனை, பயங்கரமான ஜெபம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஸ்தோத்திரம். ஆமா, எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்துலயும் ஸ்தோத்திரம் அப்படி இப்படி எல்லாம் துள்ளி குதிச்சு ஆராதிச்சாச்சு. ஆராதிச்ச பிறகு பக்கத்துல இருந்து ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகும். பக்கத்துல இருந்து ஒரு பாட்டி பேசுவாங்க. ஏப்பா, நீ நல்லா துள்ளி குதிச்சு ஆராதிச்சியே, ஏயா நீ அப்படியெல்லாம் துதிக்கிறியே, இப்படி எல்லாம் ஆராதிக்கிறியே, வீட்டுல போனா உன்னுடைய சாட்சி இப்படி இருக்கிறதப்பா, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், ஒழுங்கா வீட்டுல ஒழுங்கா நடந்து கொள்ளணும்னு ஒரு பாட்டி பேசும். அல்லேலூயா. என்ன பண்ணும்? பக்கத்துல இருந்து ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகும். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல, பக்கத்துல இருக்கிறவன் எவனோ போட்டு விட்டுட்டான், இது என் வீட்டுல நடக்கிற சம்பவத்தை பேசுவனி நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேச முடியாது. அல்லேலூயா. இல்ல, கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்படித்தானே? எலியாவை பாருங்க, அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பொழுது அவனை பற்றி சூப்பர், அதாவது காணாமல் போன ஆட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா எலியா தான். எலியா. நீங்க நினைப்பீங்க எலியா எப்படி காணாமல் போனாரு, எலியா எப்படி என்ன செஞ்சாரு நீங்க சொல்லலாம்.
ஆனா எலியாவை பற்றி ஸ்தோத்திரம் அவர் பெரிய அற்புதங்களை செஞ்சாரு, அதிசயங்களை செஞ்சாரு, வானத்தில இருந்து ஸ்தோத்திரம் அக்கினியை வர வச்சாரு, எல்லாமே செஞ்சாரு. அல்லேலூயா. பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாரு, எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு இப்ப யெசபேல் எலியாவை கொலை செய்ய தேடுகிறாள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த எலியா எங்க போறாரு? ஸ்தோத்திரம் வனாந்திரத்துல சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டாரு. இப்ப தேவதூதன் அவருக்கு சுட சுட அப்பம் கொடுத்தாச்சு. அப்பம் கொடுத்ததுக்கு பிறகு இவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஸ்தோத்திரம் இரவும் பகலும் 40 நாள் நடந்து தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. கரெக்டா தானே போனாருன்னு நீங்க சொல்லுவீங்க. தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு போனது சரிதான் அப்படின்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? அல்லேலூயா. உனக்கு இங்க என்ன வேலை? ஸ்தோத்திரம் அப்படின்னா ஸ்தோத்திரம் அதுக்கு அடுத்தது அவருக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளைகளை பற்றி பார்த்தா, ஸ்தோத்திரம் ஆசகேல சீரியா மேல என்னது ராஜாவாக்கணும், அவருக்கு பெரிய வேலை இருக்கு. அவன் யெகூவா இஸ்ரவேல் மேல ராஜாவாக்கணும், அவருடைய ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். இவ்வளவு பெரிய வேலை எங்க இருக்குன்னா, ஸ்தோத்திரம் ஆமென், அவருடைய இஸ்ரவேல் தேசத்துல தமஸ்கு வழியாக, அதாவது வனாந்திரத்தின் வழியாக தமஸ்குவுக்கு போனோம். இவர் எங்க போயிட்டாரு? தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. அவர் காணாம போயிட்டாரு. அல்லேலூயா. அவருக்கு எங்க ஆண்டவர் போனோன்னு அவருக்கு வழி வச்சாரோ அங்க போகாம, அவருக்கு மேல என்ன திட்டம் இருந்துச்சோ அதை செய்யாம, அடுத்து பெரிய பெரிய ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணணும், அதெல்லாம் மறந்துட்டாரு. இவருடைய ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசி எழுப்பணும், அதை மறந்துட்டாரு. ஸ்தோத்திரம் உயிருக்கு பயந்து ஒளிச்சு ஓடி இருந்தது சரிதான். இப்ப கர்த்தருடைய தூதன் அவருக்கு வார்த்தை கொடுத்து மன்னாவை கொடுத்து எழும்பி புறப்பட்டு சொல்லுகிற பொழுது இவர் தவறான வழியில நேரா போய் எங்க தேவ பர்வதமாகிய ஒரே இடத்துல போய் இருந்துட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் பெரிய பெரிய திட்டம் இருக்கு, பெரிய பெரிய காரியங்களை நம்ம செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா ஸ்தோத்திர கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கிற சூடான அப்பத்தையும் தலையில் சுடப்பட்ட அலையும் சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றோம்? அவர் நமக்கு வைத்த வழியை விட்டுட்டு எதிர் வழியாக போயிடுறோம். அல்லேலூயா. அப்படிதானே? இவர் கண்டிப்பா எதிர் வழியா தான் போனாராங்கிறதுக்கு பாருங்க, அவர் கர்த்தரை கூப்பிட்டாரு. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிற பொழுது அவர் எப்படி நிக்கிறார் தெரியுமா? வெட்கப்பட்டு கேவலப்பட்டு சால்வையை மூடிக்கிட்டு வந்து நிக்கிறாரு. அல்லேலூயா. இந்த சால்வையை மூடுகிறது எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தரை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய மகிமைக்காக அவர் முகத்தை மூடினாரு, கர்த்தரை பார்க்க முடியலன்னு. இதே எலியாவை குறித்து எல்லா வசனங்களிலும் சொல்லுகிறது, அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எங்க அவர் பேசினாலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று அவர் பதிவு பண்ணிட்டு தான் பேசுவாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிற வரைக்கும் மழை பெய்யாதுன்னா பெய்யாதுதான். அப்ப எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நின்னாரு, தைரியம் பண்ணாரு. ஏன்னா அவர் வழி விலகி போகல. அல்லேலூயா. அப்ப நான் சால்வை எடுத்த முகத்துல மூடல, அப்ப கரெக்டா நின்னாரு. இப்ப வழி விலகி போனதுனால கர்த்தர் கூப்பிட்டு கேட்கிற பொழுது எலியாவுக்கே வெட்கம் வந்துட்டு. அல்லேலூயா. அவர் காணாம போன ஆடா மாறிட்டாரு. ஆனா அவருக்கு ஒண்ணு தெரிஞ்சது, மேய்ப்பனுடைய சத்தம் தெரிஞ்சது. அல்லேலூயா. மேய்ப்பனுடைய குரல் தெரிந்தது. மேய்ப்பனுடைய குரல் தெரிஞ்சதுனால தான் அவர் கூப்பிட்ட உடனே முகத்துல சால்வையை போட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் வழி மாறி போயிட்டேன், உண்மைதான். அல்லேலூயா. ஆனா இப்பொழுது என்ன பண்றேன்? திரும்பி வருகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு எலியா, அவ்வளவு பெரிய அற்புத அடையாளங்களை செய்த ஒரு எலியா ஸ்தோத்திரம் திசை திரும்பி போகிறான்னா நீங்களும் நானும் ஈஸியா போயிடலாம். ஆனா மேய்ப்பன் கூப்பிடுகிற பொழுது, அல்லேலூயா, மேய்ப்பன் நமக்கிட்ட வந்து உங்கள் பெயரை சொல்லி, வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் பெயர் சொல்லி கூப்பிட்டு என்று பெயர் சொல்லி கூப்பிடுகிற பொழுது, எலியாவை கூப்பிடுகிற பொழுது, சாமுவேலை கூப்பிடுகிற பொழுது அந்த மேய்ப்பனுடைய சத்தம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. மேய்ப்பனுடைய சத்தம் தெரியாம அவர் எத்தனை முறை கூப்பிட்டாலும், எலியாவை ஸ்தோத்திரம் சாமுவேலை எத்தனை முறை கூப்பிட்டாலும் சாமுவேலுக்கு ஸ்தோத்திரம் இது கர்த்தருடைய சத்தம்னு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் தெரிஞ்சதுனால தான் எலியா கரெக்டா அந்த ஸ்தோத்திரம் எந்த முதல்ல காற்று வருகிறது, அக்கினி வருகிறது, ஸ்தோத்திரம் பெரிய பூமி எதிர்ச்சி வருகிறது, எல்லா இடத்துலயும் அமைதியா உள்ள இருந்தாரு. அப்போ எப்ப கர்த்தருடைய சத்தம் வருகிறது, ஒரு மெல்லிய சத்தம், அந்த மெல்லிய சத்தத்துல கர்த்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சிட்டு, ஏன்னா அவர் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் உடையவராக இருந்தாரு. எப்பொழுது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் உடையதா இருந்த ஒரு எலியாவை கொண்டுதான் ஸ்தோத்திரம் எலியாவுக்கு தான் இப்ப கர்த்தர் கூப்பிடுறாரு தெரியுது. அல்லேலூயா. அதே போல ஸ்தோத்திரம் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருந்தாதான் ஸ்தோத்திரம் திருச்சபையில பேசுகிற சத்தம் எது, ஸ்தோத்திரம் மெல்லிய சத்தம் எது, கர்த்தருடைய சத்தம் எது என்பதை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஸ்தோத்திரம் முன்ன நின்று பேசினா மட்டும்தான் கர்த்தர் பேசுவார் நினைச்சிட்டு இருப்பீங்க. பக்கத்துல இருந்து யாரோ ஒருவர் மெல்லிய சத்தத்துல பேசுவாங்க. அல்லேலூயா. ஆமென். திருச்சபையில மட்டும்தான் கர்த்தர் பேசுவார்
செய்வாருன்னு நினைச்சிட்டு நீங்க வீட்டுக்கு போவீங்க. வீட்டுல யாரோ ஒருவர் சொல்லுவாங்க, அப்பா நீங்க செய்யறது தப்பு, அல்லது மகனே நீ செய்யறது தப்பு, அல்லது யாரோ ஒருவரை பார்த்து நீ செய்கிறது சரியில்லை நீ சொல்லுகிற பொழுது இது கர்த்தருடைய சத்தமா அல்லது ஸ்தோத்திரம் அந்நியனுடைய சத்தமா என்பதை புரிந்து கொள்ளுகிற ஞானம் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஞானம் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நீங்க மறுபடியும் தொழுவத்திலே சேர்த்து கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் தொழுவத்திலே சேர்த்துக் கொள்ளப்படாவிட்டால், கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால், கர்த்தருடைய சத்தம் எது என்று நீங்கள் கண்டுபிடிக்க முடியலனா, ஒரு நாள் என்ன ஆகி போகும், இந்த ஆடு ஓநாயாய் மாறி போகும். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த ஆடு எப்படி போகும், ஓநாயாய் மாறி போகும். ஓநாயாய் மாறின பிறகு இந்த ஆட்டுடைய நிலைமை ரொம்ப மோசமாகிரும். அல்லேலூயா. ஆனா அதுக்கு முன்பாக கர்த்தர் தினமும் கூப்பிட்டே இருக்காரு. ஸ்தோத்திரம். தினமும் தேடி வருகிறாரு. நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே காணாமல் போனாய், உனக்கு என்ன சம்பவித்தது என்று மறுபடியும் அல்லேலூயா அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் பின்பாக வந்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஆதாமும் ஏவாளும் ஸ்தோத்திரம் எப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல், அல்லேலூயா ஆமென், அவர்கள் எப்படி ஸ்தோத்திரம் தவறு செய்து வழி விலகி மேய்ப்பனின் சத்தத்தை கேட்காமல் போனார்களோ அவர்களுக்கு என்ன சம்பவித்தது, மரணம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவ தூதன் எப்படி மகா பயங்கரமாக எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்பி இந்திரநீலம் பதுமராகம் எப்படி பல கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு தேவ தூதன் மேய்ப்பனுடைய குரலை கேட்காததுனால பிசாசா மாறி போயிட்டான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தேவ தூதன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ தூதன் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுனால, மேய்ப்பனின் சத்தத்தை அறியாததுனால எப்படி மாறிட்டான், பிசாசா மாறிட்டான். அல்லேலூயா. அதே போல ஒரு ஆடு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஓநாயாய் மாறி போகிறது. இப்போ நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்பதை விட கர்த்தருடைய சத்தம் எது என்பதை நீங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. அவருடைய பேச்சு ஸ்தோத்திரம் வசனத்தின் மூலமா பேசுவாரு, பாடல் மூலமா பேசுவாரு, ஜெபத்துல பேசுவாரு, யாரை கொண்டு வேணாலும் பேசுவாரு. ஆனா இது கர்த்தருடைய சத்தம் தான் என்பதை இந்த ஆடு அறிந்திருக்கணும். அல்லேலூயா. எதற்காக அவர் உங்களை ஸ்தோத்திரம் ஆமென் அழைக்கிறார், எதற்காக உங்களை தேடி வருகிறார் அப்படின்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்ப வேண்டும் என்று ஆமென் என்ன பண்றாரா, தேடி வருகிறார். இந்த ஆட்டை குறித்து பேசுகிற இடத்துல அவர் சொல்லுகிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம், அல்லேலூயா, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகவும் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா அவர் உங்களையும் என்னையும் காணாமல் போகி இருக்கிற பொழுது எதற்காக தேடி வருகிறார் என்றால், மனம் திரும்ப வேண்டும் என்று. அல்லேலூயா. எதற்காக அவர் உங்களோடு பேசுகிறார், எதற்காக அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார், ஒவ்வொருவரோடும் எதற்காக தனித்தனியாக பேசுகிறார் என்றால், நீங்க ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடப்பீங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் உங்களுக்கு காணாமல் போயிருக்கலாம், வேத வாசிப்பு காணாமல் போயிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு காணாமல் போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் விழுந்து போய் கிடக்கலாம். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பது எதற்காக என்றால், மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது பரலோக ராஜ்யத்திலே ஸ்தோத்திரம் எப்படி மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்களாம். யாரு? ஆயக்காரன், பாவி, வெளியே இருக்கிறவன் எல்லாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்துட்டான். ஆனா வேதபாரகரும் பரிசேயருமோ முறுமுறுத்தார்கள் என்று 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்கள் தான் ஸ்தோத்திரம் ஆமென் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் தான் இந்த வேதபாரகர் பரிசேயரை போல முறுமுறுக்கிறோம். அல்லேலூயா. எப்பொழுதும் இதைத்தான் பேசுறாரு, எப்பொழுதும் இப்படிதான் நடக்குது திருச்சபையில, எப்பொழுதும் இவர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள், இதைத்தான் செய்வார்கள், இப்படிதான் ஜெபம் இருக்கும் என்று முறுமுறுப்பு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் பாவிகளும் ஆமென் ஆயக்காரரும் அவருடைய வசனத்தை கேட்கும்படிக்கு வந்து சேர்ந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படி என்றால் ஸ்தோத்திரம் நாம முறுமுறுக்கிறவர்களாய் அல்ல, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை செவி கொடுக்க வேண்டும் என்று, சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். எதற்கென்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க மனம் திரும்பலனா, அவருடைய சத்தத்தை கேட்டும் ஸ்தோத்திரம் நான் இப்படியே இருப்பேன், இது ஒரு போதகர் பேசுகிற பேச்சுதான், இது ஏலியினுடைய சத்தம் தான் என்று அந்த ஸ்தோத்திரம் சாமுவேல் அப்படியே இருந்துட்டா
கர்த்தர் உங்களோடு பேச முடியாது. கர்த்தர் உங்களோடு பேசலன்னா நீங்க மறுபடியும் மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. மந்தையிலே சேர்த்து கொள்ளப்படணும்னா மேய்ப்பனுடைய குரல் என்ன என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கணும். கர்த்தர் எப்படி பேசுகிறார், யாரை கொண்டு பேசுகிறார், எதற்காக பேசுகிறார், யாரிடத்தில் பேசுகிறார் என்பதை குறித்த மிகுந்த ஞானம் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் ஸ்தோத்திரம் மேய்ப்பனின் குரலை கேட்டு அவருக்கு பின்னால நீங்க போக முடியும். அவருக்கு பின்னால போனாதான் நீங்க மந்தையிலே சேர்த்து கொள்ளப்பட முடியும். அவருக்கு பின்னால போனாதான் ஸ்தோத்திரம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு குறைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஜெபத்துல ஸ்தோத்திரம் காணாமல் போயிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் நீங்கள் வேத வாசிப்பை உங்களை விட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் நீங்கள் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில காணாமல் போயிருக்கலாம். எப்படி வேண்டாலும் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று. எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு ஸ்தோத்திரம். முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிரோடு இருந்தபோது, அவர் இந்த பூமியிலே உயிரோடு இருந்தபோது நல்ல மேய்ப்பனாக ஆடுகளுக்கு முன்பாக நடந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, இப்பொழுது உயிர்த்தெழுந்த பின்பு லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எம்மாவு சீசர்களோடு கூட நடந்தாராம். அவர் முன்பாக நடக்கல, இப்ப நம்ம கூடவே நடக்கிறாரு. நம்ம கையை பிடிச்சிட்டே நடக்கிறார். உங்களுக்கு சறுக்கல் இல்லை. நீங்க அவர் கையை பற்றி கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு சறுக்கல் வராது. என்றால் அவர் உங்க கூடவே நடக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவரை விட்டு விடாமல் அவரை பற்றி கொண்டு ஆமென் அந்த நித்திய ஜீவன் வரைக்கும் சேரணும். அந்த மந்தையிலே சேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் நீர் எங்களுக்கு முன்பாக நடக்கிறதை நாங்கள் அறிந்திருந்தும் உம்முடைய வழியில் நடவாமல் இருந்தால் எங்களை மன்னித்தருளுவீராக. உமக்கு பின்னாக நடக்கிற ஆடுகளாய் எங்களை மாற்றுங்க. ஒருவேளை ஸ்தோத்திரம் ஆமென் உமக்கு பின்னால நடக்கிறோம் தான், ஆனால் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாய் எங்களை மாற்றுவீராக. எத்தனையோ முறை நீர் எங்களை கூப்பிடுகிறீர், எத்தனையோ முறை எங்களிடத்துல பேசுகிறீர். அப்படி பேசுகிற பொழுதும் ஸ்தோத்திரம் நாங்கள் உமக்கு செவி கொடாமல் இருந்தால் எங்களை மன்னித்தருளுவீராக. இன்றைக்கு உம்முடைய மந்தையிலே சேர்த்து கொள்ளும். அப்படி செய்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.